அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல் கௌசியாவினுடைய அன்பு நேயர்களே, ரமலானுடைய படிப்பினைகள் என்ன? ரமலான் வந்தது, ரமலானில் நோன்பு நோற்றோம், இஃப்தாரில் நன்றாக உண்டோம், எங்களுடைய ஷஹருடைய நேரத்தில் நன்றாக உண்டோம் என்று எங்களுடைய வாழ்க்கை இவ்வாறே போய்கொண்டிருந்தால் ரமலானிலே முத்தகீன்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல கோணத்திலே நம்மளை சீதேவிகளாக மாற்றக்கூடிய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். ரமலானின் மூலமாக சீதேவிகளாக ஆனவர்கள் கோடான கோடி மக்கள் இருக்க, நாம் அனைவர்களும் எதற்காக ரமலானை வீணான முறையிலே ஏனைய மாதங்களை போன்று கழித்திருக்க வேண்டும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ரமலான் வந்தது, ரமலானுக்கு முன்பாக சஹாபா பெருமக்கள் 6 மாதங்களாகவே ரமலானை எதிர்பார்த்தவர்களாக இருந்த வரலாறுகளை பார்க்கிறோம். ரமலானுக்கு முன்பான 2 மாதங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்கின்ற துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்து செய்து ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே ரஹ்மானே என்கின்ற துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லுகின்றான். உங்களுக்கு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகின்களாக ஆக வேண்டும், ஆகுவதற்காக. எனவே ரமலானுடைய நோன்பு காலத்திலே எந்த ஒரு மாதத்திலும் இல்லாமல் நாங்கள் சஹருடைய நேரத்தில் கட்டாயமாக எழும்பியே ஆக வேண்டும், எழும்பினோம். ஏனைய மாதங்களிலே சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பாதவர்கள் கூட ரமலானிலே கண் விழித்து எழுந்தோம். அந்த பழக்கத்தை ரமலான் நமக்கு பழக்கியது. எனவே ரமலானில் கற்ற முதல் பாடம், நாங்கள் எங்களுடைய தஹஜ்ஜத்து தொழுகையை சரிவர நிறைவேற்றுவதற்கான பாடம். அதே போல ரமலானுடைய சஹருடைய நோன்பு நோட்பதற்காக வேண்டி குடும்பம் அனைவர்களும், உறுப்பினர்கள் அனைவர்களும் உட்கார்ந்து ஒற்றுமையான முறையிலே உணவு அருந்தினோம். அந்த பாடத்தை ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்றது. சஹருடைய நேரத்திலே அனைவர்களும் சஹருடைய நேரத்திலே உண்டுவிட்டு மாத்திரம் நாங்கள் கிளம்பி செல்லவில்லை. சஹருடைய நேரத்திலே துஆ கேட்டோம். துஆ கேட்பதை வலியுறுத்தி இருக்கின்றது இஸ்லாம். அதனை நாங்கள் மேற்கொண்டோம். ரமதான் முடிந்ததும் பெருநாள் வந்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டு நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்புகின்றோம் என்றால் வீணாக்கிவிட்டோம் எங்களுடைய வாழ்க்கையை, ரமலானில் பாடம் படிக்காமல் என்றுதான் அர்த்தம். எங்களை நாங்களே கேள்வி கேட்க வேண்டும். இந்த ரமலானிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ரமலானுடைய நோன்பை நோற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தது எதை? வீணான மோசமான வார்த்தைகளை, மோசமான செயற்பாடுகளை எவன் ஒருவன் விடவில்லையோ அவனுக்கு நோன்பினுடைய எந்த ஒரு பலனும் இல்லை. பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மாத்திரம்தான் மிச்சம் என்றால், இந்த ஹதீஸை ரமலானிலே கேட்டு நாங்கள் பேணுதலாக இருந்தோம், பார்வையை சரியான முறையிலே பயன்படுத்தினோம், ரமலானிலே நல்ல விடயங்களை பார்த்தோம், செவிப்புலனால் நல்ல விடயங்களை, பயான்களை, குர்ஆனுடைய ஓதல்களை கேட்டோம், நாவினால் நல்ல விடயங்களை பேசினோம், எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்தி இருந்தோம். ரமலானிலே அதிகமாக குர்ஆனை ஓதும் பாக்கியம். பள்ளிவாசலுக்கு சுபஹுக்காக சென்றால் அங்கே குர்ஆனை நண்பர்கள் ஓதுவதை பார்த்து திரும்பி வீட்டுக்கு வராமல் அங்கே நாமும் அமர்ந்து குர்ஆனை ஓதினோம். தனிமையிலே குர்ஆனை ஓதுவதற்கான நேரம் ஒதுக்கி ரமலானிலே குர்ஆன் ஓதினோம். இவ்வாறான பழக்கம் ரமலான் முடிந்து பெருநாளை அடைந்தால் அனைத்தும் மறந்து பழைய நிலைமைக்கு போனால் எங்களுடைய நிலைமை மோசமானது. ரமலானில் பாடம் படிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பையானவர்களே, அந்த வீணா போனவர்களில் நாங்கள் ஆகிவிடக் கூடாது. அந்த அடிப்படையிலே ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினோம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ரமலானுடைய மாதம், அதிலே குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ருடைய அந்த பரக்கத்து நிறைந்த பெருமதிமிக்க அற்புதமான இரவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான்,
அந்த இரவிலே தான் ஒட்டுமொத்த குர்ஆனையும் இறக்கினோம் என்று சொல்லுகின்றான். அந்த இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹ், மலக்குமார்கள் பட்டாளமும் அதனுடைய தலைமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இறங்குகின்றார்கள். நல் மூமின்களுடைய முசாஃபஹாவிலே ஈடுபடுகின்றார்கள். அனைவர்களுக்குமாக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ரமலானிலே குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். சாதாரணமான மாதங்களிலே நாட்களிலே குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்து ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைகள் என்றால், ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஒரு ஃபர்லான நன்மையினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். ஒரு ஃபர்லுக்கு 10 ஃபர்லை செய்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் என்றால், ரமலானிலே கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் ரமலானுடைய மாதம். எனவே அந்த மாதத்திலே ஓதிய குர்ஆனை, அந்த பாடத்தை வாழ்நாள் முழுக்க நாங்கள் குர்ஆனோடு தொடர்பு பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரமலான் படித்து தந்தது. அந்த பாடத்தை மறந்துவிடக்கூடாது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஃப்தாருடைய நேரத்திலே நாங்கள் சந்தோஷமான முறையிலே ஏழைகள் பணக்காரர்கள் அனைவர்களும் நன்றாக உண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்றைய காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இஃப்தாருடைய நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தான முறையிலே உணவு உட்கொள்ளாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பரக்கத்தான மாதமாக இருந்தது ரமலானுடைய மாதம். எனவே இஃப்தாருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் அனைவர்களுக்கும் இஃப்தாருக்கு அழைப்பு விடுத்து நோன்பு துறப்பதற்கான வழிமுறைகளை ஏற்பாடு செய்தோம். இதிலிருந்து படிக்க வேண்டிய பாடம் நிறையவே இருக்கிறது. பிற சகோதரர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும். அதே போல அந்த இஃப்தாருடைய நேரத்திலே துஆ மிக முக்கியமானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய உம்மத்தையும் என்னையும் விட வேறு யாரையாவது சிறப்பித்திருக்கிறாயா ரப்பே என்று கேட்டார்கள். ஒரு நாளைக்கு பல வருத்தம், யா அல்லாஹ் உன்னோடு நான் உரையாடுகின்றேன், இதைவிட பெரும் பாக்கியம் வேற யாருக்கும் கொடுத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா சொன்னான், ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு ரமலானுடைய நோன்பினுடைய இஃப்தாருடைய நேரத்திலே எந்த ஒரு திரையும் இல்லாமல் எனக்கும் அவர்களுக்கு மத்தியிலே உரையாடலை, அவர்களுடைய துஆவை, அவருடைய தொடர்பை, நெருக்கத்தை நான் ஏற்படுத்துவேன். மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோடு நான் உரையாடுகின்ற பொழுது 70,000 திரைகளுக்கு அப்பால் இருந்து தான் தொடர்பு படுகின்றேன். ஆனால் அந்த உம்மத்தில் ஒரு மனிதன் இஃப்தாருடைய நேரத்திலே என்னோடு தொடர்பு படுகின்றான், எந்த ஒரு திரையும் இல்லாமல். அருமையானவர்களே, மிக முக்கியமான நேரம் இஃப்தாருடைய நேரம் என்றால், எங்களுடைய நோன்பு ரமலான் எவ்வளவு பெருமதியானது. அந்த நேரத்தில் நாங்கள் துஆ கேட்டு பழகி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருகின்றான். துஆ கேட்பதற்கான வாக்கியம். துஆ மிகவும் முக்கியமானது. எவ்வளவோ பிரச்சனைகள், யாராலும் சொல்லவும் முடியாது, யாராலும் தீர்க்கவும் முடியாத பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அந்த பிரச்சனையை தந்த அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வே அதற்கான தீர்வை தா என்று இவ்வாறான நேரத்திலே கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ் கபூல் செய்து பிரச்சனைகளை தீர்ப்பான். பாங்குக்கும் இக்காமத்துக்கு மத்தியிலே அமர்ந்து நாங்கள் துஆ இருக்க வேண்டும். இந்த பழக்கத்தை ரமலான் நமக்கு பழகி தந்திருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே சூறாவளி காற்றை விட வேகமான முறையிலே சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லித் தருகின்றார்கள். நாங்களும் சதக்காவை, ஜக்காத்தை ரமலானுடைய மாதத்தில் தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றோம் என்றால், ரமலானுடைய மாதம் படித்து தந்த பாடம் கொடை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை நம்மிலே ஏற்படுத்தியது. எனவே ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், ஏழை எளியவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் தான தர்மத்தை கொடுக்க வேண்டும். ஒரு கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு, பணம் தேவைப்பட்ட மனிதனுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த பணத்தொகையை கொடுக்கின்ற பொழுது அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷரிலே இந்த அடியானுக்கு நேரடியாக கூலி வழங்குவான். ஒரு மனிதனை கவலைப்படுத்தினால், ஒரு தேவையோடு வந்தேன் நான், என்னுடைய தேவையை நீ என்னவென்றும் கேட்கவில்லை என்று நாளை மஹ்ஷரிலே கேட்பான். நான் நோயாளியாக இருந்தேன், என்னுடைய நோயை என்னவென்றும் கேட்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது நாங்கள் முழுசக்கூடாது.
ஏன் தெரியுமா? ஒரு அடியானுக்கு செய்ததை தனக்கு செய்ததாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரிலே வெளிப்படுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பாடம் ரமலான். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல் பிஹி, எவனொருவன் கெட்ட வார்த்தைகளை விடவில்லையோ, எவனொருவன் கெட்ட செயற்பாடுகளை விடவில்லையோ அவருடைய நோன்பு பாலா போய் விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஹாஜத்தும் இல்லை, அந்த நோன்பின்பால் கணக்கே எடுக்க மாட்டான் என்றார்கள். ரமலானுடைய மாதம் படித்து தந்த பாடம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பார்வைகள் அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வந்துவிட்டால் பள்ளி வாசலுக்கு வளமையாக வராத சகோதரர்கள் கூட ரமலானுடைய சுபகுடைய வக்திலே முன்சஃபிலே நிற்கின்றார்கள். எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இதே போன்று ஏனைய மாதங்களிலும் வாழ்க்கையிலே கடமையாக்கப்பட்ட தொழுகை தானே அந்த சுபகுடைய தொழுகை, அந்த லுகருடைய தொழுகை, அந்த அசருடைய தொழுகை, அந்த மகரிபுடைய தொழுகை, அந்த இஷாவுடைய தொழுகை. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானில் மாத்திரம் அல்லாஹு தஆலா நம்முடைய கூலியை எழுதுவது கிடையாது. ரமலானில் மாத்திரம் நாங்கள் பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ரமலானிலே எங்களை முத்தகீனாக மாற்றுவதற்கான ஒரு பயிற்றுவிக்கும் தலம்தான் ரமலான் என்றால், வருடம் முழுக்க நாங்கள் நன்மக்களாக வாழுவதற்கான பாக்கியம் அந்த ரமலானிலே இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. படிப்பினை பெற்று மாறிக்கொள்வதற்காக. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய நாட்களிலே இரவு நேரத்திலே வளமையாக இஷாவையும் சுன்னத்தையும் தொழுதுவிட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் சுன்னத்தான தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள் ஒன்று சேர்ந்தோம். ஏன் நமக்கு ஏனைய மாதங்களிலே சுன்னத்தான தொழுகை அதிகமாக தொழ முடியாது? ரமலானிலே 20 ரக்காத்துக்கள் தராவீஹ் தொழ முடியுமான நமக்கு ஏனைய மாதங்களிலே 3 ரக்காத்து, 5 ரக்காத்துக்கள், 7 ரக்காத்துக்கள், 9 ரக்காத்துக்கள், 11 ரக்காத்துக்கள் வித்ருடைய தொழுகையை ஏன் தொழ முடியாது சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்தை தொழக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகின்ற ஹதீஸை ரமலானில்தான் செவிமடுத்தோம். எனவே ரமலான் படித்து தந்த பாடம், இரவு நேரத்திலே நாங்கள் அதிகமான நஃபிலான வணக்கத்தை தொழுகின்றோம். இதை வருடம் முழுக்கவும் நாங்கள் பேணி பாதுகாத்து வர வேண்டும். தராவீஹ் ரமலானில் மாத்திரம்தான். ஏனைய வித்ருடைய, தஹஜ்ஜத்துடைய, தஸ்பீஹுடைய தொழுகை எல்லா மாதங்களிலும் தொழ முடியும் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் அதை பேணி பாதுகாப்பாக நடத்தி வந்தோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எங்களை கண்டு வளரக்கூடிய சின்னஞ்சிறார்கள், இளம் தலைமுறைகள் கூட, ஒரு சமூகமே மாறினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த கூலியை நமக்கு தருகின்றார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நல்ல விடயத்தை ஒரு மனிதனுக்கு நாங்கள் எத்தி வைப்பதும் சதகா. ஒரு புன்முறுவலான முறையிலே பூத்து எங்களுடைய சிரிப்பின் மூலமாக ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தினாலும் சதகா. ரமலானிலே செய்தோம், நோன்பு பெருநாளுடைய தினத்திலே செய்தோம். எங்களுடைய பாடம், ரமலான் படித்து தந்த பாடம் இவ்வாறான நட்பண்புகளை என்றால் ஏன் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் எடுத்து நடக்க முடியாது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானிலே நம் அனைவர்களுக்கும் பரக்கத்தாக செல்வத்தை தந்தான். இல்லாத ஏழைகளாக இருந்த போதிலும் பணக்கார மக்கள் நம்மை தேடி வந்து சதக்காக்கள், ஜக்காத்துகளை தந்தார்கள். நாங்கள் பரக்கத்தாக செலவு செய்தோம், சந்தோஷமாக குடும்பத்தை கழித்தோம், குடும்ப வாழ்க்கையை கழித்தோம் என்றால் ரமலானுடைய அமல் இபாதத்துக்களினுடைய பரக்கத்தும் துஆவினுடைய பரக்கத்தும் தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக இறங்கிய காரணம்தான். எனவே அருமையானவர்களே, ஏனைய மாதங்களிலும் அவ்வாறு இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் சிறப்பாகவும் அமையும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்திலே பகல் நேரத்திலே உண்ணாமல் பருகாமல் இச்சையை கட்டுப்படுத்தி நாங்கள் ஒரு சூஃபியினுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம் என்றால், எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயும் தேவையற்ற உணவுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி எங்களுடைய உடம்பின் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வதற்கு ரமலான் ஒரு பயிற்சி தலமாக இருந்ததன் காரணத்தினால் வாழ்க்கை முழுவதும் அவ்வாறு நாங்கள் கழிக்கலாம். சுன்னத்தான நோன்பு மாதாந்தம் வருகின்றது. மாதத்திலே ஐயாமுல் பீலுடைய நாட்கள் வருகின்றது, 3 நாட்கள். இந்த நாட்களில் நோன்பு நோட்கலாம். வியாழன் திங்கள் நோன்பு நோட்க வேண்டும். பெருமானார் விடாமல் செய்து வந்த விடயங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான விடயங்கள் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தரக்கூடியது.
ஒரு மனிதனுக்கு ஆக பெரும் ஒரு அருள் என்னவென்றால் ஆரோக்கியமான நோய் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு பார்க்கின்றோம், இளம் வயதுகளிலேயே பெரும் பெரும் வயோதிபர்களுடைய நோய்கள் வந்துவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, தீனுல் இஸ்லாத்தை, ஷரீஆவை சீரான முறையில் ஒருவன் பின்பற்றினால் எந்த ஒரு நோயும் வராமல் அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை தருவான் என்பதுதான் நிதர்சனம். எனவே ரமலான் கற்றுத்தரக்கூடிய பாடம் கோடான கோடிக்கணக்கான ரீதியில் பேசலாம், படிக்கலாம். என்னால் முடிந்த ஓர் குறிப்பிட்ட விடயங்களையே சொன்னேன். இன்னும் பல விடயங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல கோணத்தில் நம் அனைவர்களுக்கும் கற்றுத்தந்து எங்களுடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்துவானாக. ரமலானுடைய பரிபூரணமான அருளையும் பரக்கத்தையும் மகுபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக. தௌபாக்கள் கபூல் செய்யப்பட்ட மக்களாக எங்களை மாற்றுவானாக. எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு ஆண் பெண்ணினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் போக்கி அருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.